மீனாட்சி சுந்தரம், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் துணைத் தலைவர், திருச்சி தஞ்சை திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் தலைவர். இப்போவும் திரையரங்கம் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருப்பதால் மூடியிருப்பதால் எங்களது தொழிலாளர்கள் அனைவரும் மற்றும் அது சம்பந்தப்பட்ட அனைவரும் மிகுந்த பாதிப்பில் இருக்கிறோம். ஆகவே சீக்கிரம் திரையரங்கத்தை நீக்குவதற்கு எங்களது மாநில தலைவர்கள் மாண்புமிகு மந்திரி அவர்களை பார்த்து கோரிக்கைகள் வைக்க இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு பல சலுகைகளை வழங்கி அவர்களை இயங்குவதற்கு பல விதிமுறைகளை விதித்து தந்துள்ளார்கள். அவர்கள் தந்துள்ள அந்த விதிமுறைகள் பிரகாரம் தயாரிக்கப்படும் அத்தனை படங்களும் எங்கள் திரையரங்கில்தான் வெளியிட வேண்டும். ஆகவே நாங்களும் திரையரங்கை நீக்கினால்தான் அவர்கள் செய்த முதலீடை எங்களிடம் இருந்து ரெக்கவர் பண்ணி அவர்களால் செய்து அடைய முடியும். ஆகவே திரையரங்கை நீக்குவதற்கு தாங்கள் சீக்கிரம் சுகாதார முறைப்படி சில வழிமுறைகளை வகுத்து எப்படி நீக்கினால் மக்களுக்கும் பாதுகாப்பாகவும் எங்களுக்கும் ஒரு வழிமுறைகளை செய்து கொடுக்க முடியும் அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டு. பலவிதமான பாதிப்புகள் உள்ளன. அதாவது தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதால் கிட்டத்தட்ட ஒரு 25,000 தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து பாதிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதுவும் இல்லாமல் மேற்கொண்டு ஈபிக்கு கட்ட வேண்டிய மினிமம் சார்ஜு, மேலும் தியேட்டரை மூடி வைத்திருப்பதால் எலிகள் மாதிரி இயற்கையான சில தொல்லைகளும் ஏற்படுகிறது. அதைகளை சரி செய்ய வேண்டியும் இருக்கிறது. மேலும் தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் கொடுத்த பணம் எங்களுக்கும் பெற வேண்டிய பாக்கி இருக்கிறது, அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அத்தனை நடைமுறையிலும் பாதித்திருக்கிறது. மேலும் நீங்கள் பஸ்ஸுகளை எப்படி இயக்கலாம் என்று முடிவு எடுத்துள்ளீர்களோ அதே போல திரையரங்கிற்கும் ஏதாவது ஒரு வழிமுறையை வகுத்து மக்களுக்கு பாதுகாப்பாக திரையரங்குகள் இயங்குமாறு எங்களுக்கும் ஒரு வழிமுறைகளை வகுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 900 திரையரங்குகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 25,000 தொழிலாளர்கள் அதில் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களினுடைய கருத்தையும் நலன் கொண்டு தாங்கள் திரையரங்கை கூடிய விரைவில் நீக்குவதற்கு பல வழிமுறைகளை வகுத்து கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தியேட்டர் லாஸ் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட மினிமமாக ஒரு தியேட்டர் கண்டிப்பாக ஒரு திரையரங்கிற்கு 3 லட்சம் ரூபாய் கம்மி இல்லாமல் கண்டிப்பாக செலவாயிருக்கும். இதை கிட்டத்தட்ட 900 × 3 லட்சம்னு போட்டால் ஏகப்பட்ட ரூபாய் ஆகிறது. இத்தனை நஷ்டங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். அதுக்காக அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலனை தரும்படி, ஏதாவது இந்த 3-4 மாதம் வருகின்ற காலகட்டங்களில் ஏதாவது நல்ல தளர்வுகளை கொடுத்தால் எங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். கொடுத்ததில் எந்த விதமான ஒரு இதுவும் எங்களுக்கு வரவில்லை. எங்கள் கட்ட வேண்டிய கரண்ட் சார்ஜை தள்ளி கட்டத்தான் சொல்கிறார்களே வெளியே, ஆனால் முழு கட்டணத்தையும் நாங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அதில் எந்த விதமான எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் அவர்கள் கொடுக்கவில்லை. மினிமம் ஒரு வேஜஸில் 10,000 ரூபாய் கம்மி எந்த லேபரும் இன்றைக்கி வேலைக்கு கிடையாது. 10,000 ரூபாய் கொடுக்கும் பட்சத்தில் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கும்போது ஏகப்பட்ட ரூபாய்கள் எங்களுக்கு நஷ்டமடைவது என்பது இயற்கையாக இருக்கிறது. இதை எப்படி நாங்கள் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளப் போகிறோம் என்று தான் தெரியவில்லை. இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு வரி விதிப்பிலேயோ இல்லை ஏதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜிலேயோ இல்லை ஜிஎஸ்டி இல்லை எல்பிடின்ற ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதில் ஏதாவது எங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.